முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது நினைவு நாள் நாடு முழுவதும் இன்று அனுசரிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் குழித்துறை சந்திப்பில் உள்ள ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதையடுத்து குமரி மேற்கு மாவட்ட தலைவர் டாக்டர் பினுலால் சிங் தலைமையில் குழித்துறை சந்திப்பில் இருந்து கட்சி அலுவலகம் வரை பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் ரவிசங்கர், மாநில பொதுச் செயலாளர் பால்ராஜ், களியக்காவிளை பேரூராட்சி தலைவர் சுரேஷ், மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி லைலா ரவிசங்கர் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுக்கோட்டையில் மாவட்ட தலைவர் பெனட் அந்தோனி ராஜ் தலைமையில் மேலராஜ வீதி வழியாக ஊர்வலமாக காந்தி பூங்கா வரை வந்த காங்கிரஸ் கட்சியினர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாவட்ட தலைவர் முருகேசன், காங்கிரஸ் நிர்வாகிகள் தமிழ்ச்செல்வன், மோகன், கௌரி, காதர் பாஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பீலமேடு விஜயகுமார் தலைமையில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ரங்கராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதுரையில் மாவட்ட துணைத் தலைவர் சையத் பாபு தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அசார் ஹுசேன், முத்துப்பாண்டி, காமராஜ், சுந்தரராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வன்முறையை ஒழிப்போம்.